பட்டி வந்து அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே இறங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க வந்து பிரேசியர் போடல அப்படின்னா அவங்களுடைய கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது ஃபிட்டிங் வந்து கரெக்ட் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு சொல்கிற இது வந்து நெக்கை வந்து லோ பண்ணக்கூடாது. நெக்கு லோ பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து கீழே இறங்கிட்டே போகும், சாகிங் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டியது அவங்க நார்மலாக கேட்குற நெக்கை விட உயரமாக வைக்கணும். அப்படி வச்சிங்க அப்படின்னாவே அவங்க போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கீழே இறங்கும். அதனால் நீங்கள் வைக்கும்போது இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அது இன்னும் லோவாக போயிடும், ரொம்ப கீழே பார்த்த மாதிரி ஆயிரும். அதனால் முதல்ல ஒரு 6.5 இன்ச் அவங்க ஃப்ரண்ட் நெக் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5.5 இன்ச்சு வைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது வந்து நீங்கள் 4 டாட் பிடிச்சிக்கோங்க. 4 டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். சைடில் 3 இன்ச்சு வைக்கிற இடத்துல 3.5 இன்ச்சு வைங்க. பட்டி வந்து திக்காக உயரமாக துணி 2-3 துணி உள்ளே வச்சு கொஞ்சம் திக்காக வைங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த டாட் வந்து நல்லா அகலமாக பிடிச்சிக்கோங்க. அந்த உள்ளே வர டாட் வந்து கொஞ்சம் சேர்த்து திக்காக பிடிச்சிக்கோங்க. அந்த டாட்டுடைய இறக்கம் மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து அவங்க ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சு குறைச்சா கூட சரியாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1 இன்ச்சோ நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பட்டி வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு கப் ஷேப் வந்து இறங்காது. அதே மாதிரி பேக்கில் வந்து லென்த்து அதிகமாக வைக்கணும். ஏன்னா பேக் லென்த்து குறைய குறைய பேக் போர்ஷன் முன்னாடி இழுத்துக்கிட்டே வரும். அதனால் பேக் லென்த்து வந்து அவங்க எப்பவும் வைக்கிறத விட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வைங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி கப் ஷேப் வந்து இறங்காமல் ஃபிட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நெக்கினுடைய உயரம், அப்புறம் 4 டாட் பிடிங்க. அதே மாதிரி பட்டி வந்து உயரமாக வைங்க, திக்காக வைங்க. அந்த டாட் வந்து துணி கொஞ்சம் சேர்த்தி உள்ளே பிடிச்சிக்கோங்க. அந்த டாட் லென்த்து வேணால் அதிகப்படுத்திக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இறங்காமல் நம்ம ஓரளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா பிரேசியர் போடலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். அதே மாதிரி அவங்க கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டாட் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.